ஹே ஹாய் இன்றைக்கி வந்து நம்ம பண்ண போகிற வீடியோ வந்து பார்த்துட்டிங்கன்னா குவைட் டிஃப்ரெண்ட் கொஞ்சம் வித்தியாசமாக வந்து இருக்க போகுது. வித்தியாசமாக இருக்குன்னா லைக் பிக்க கார்ட் ரீடிங் மாதிரி இல்லை. இப்போ ஒவ்வொரு ஜோடியாக் சைன் இருக்குள்ள ஃப்ரம் ஏரிஸ் டு பைசஸ் வரைக்கும் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா என்ன மெசேஜ் வந்து மூனாலஜி கார்ட்ஸோ அதாவது 2 கார்ட்ஸ் ஓகே இந்த ஏஞ்சல் அண்ட் ஆன்செஸ்டர் ஆரக்கிள் கார்ட்ஸ்லேருந்து ஒரு கார்டு எடுப்பேன். அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா மூனாலஜி கார்ட்ஸ் இதிலேருந்து வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு கார்டு வந்து எடுப்பேன். என்ன அட்வைஸ் வந்து சொல்ல வருது அப்படின்றத வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா அதை மட்டும்தான் நான் இன்றைக்கி வந்து பண்ண போகிறேன். ஸோ உங்களுடைய ஜோடியாக் சைன் பேஸ்டில் என்ன அட்வைஸ் வந்துட்டு யூனிவர்ஸ் வாண்ட்ஸ் டு கிவ் யூ, அது வந்து என்ன கொடுக்கணும், என்ன அட்வைஸ் உங்களுக்கு வந்து கொடுக்கணும்னு நினைக்கிது அப்படின்ற ஒரு வீடியோ தான் this is going to be இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் வந்து இருக்க போகுது. இங்கே என்னோடய சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என்னோடய நேம் அனிதா டேரோ ரீடர். ஃபர்ஸ்ட் டைம் வந்தவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரெசனேட் ஆகிற விஷயத்தை வந்துட்டு திஸ் இஸ் அ வெரி ஸ்மால் வீடியோ. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ரெசனேட் ஆச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன உங்களுக்கு ரெசனேட் ஆகுதா இல்லையான்றது உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுறதுலையோ லைக் பண்ணுறதுல தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு வந்து தெரியும். இட் மீன்ஸ் அ லாட் டு மீ. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஐ ஹவ் கிராஸ்ட் 800 சப்ஸ்கிரைபர்ஸ். தேங்க்யூ வெரி மச். இட் மீன்ஸ் அ லாட் டு மீ. ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் பர்சனல் ரீடிங் வந்து புக் பண்ணணும். பர்சனல் ரீடிங் சார்ஜபிள். ஓகே, நீங்கள் உங்களை டீட்டெயில்ஸ் வந்துட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுவேன். நான் வந்து பார்த்துட்டேன் அப்படின்னா சார்ஜபிள். அது வந்து சார்ஜபிள். ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் ஒரு சார்ஜ், இன்னொரு அந்த டைம் பியாண்ட் போயிடுச்சு, அதை தாண்டி போயிடுச்சுன்னா அதுக்கு ஒரு சார்ஜ். ஓகே, அது வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய நேம் அண்ட் டேட்டா பேஸ் வந்து இது வந்து நம்ம ஜென்ரலாக வந்து பண்ணுற விஷயங்கள். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் வந்து கிடைக்கும். எப்பயுமே டேரோன்றது டெஸ்டினி கிடையாது. இது வந்து ஒரு கைடன்ஸ். நீங்கள் இது பண்ணீங்க, உங்களுடைய ஆப்போசிட் பர்சன் பண்ணாங்க, இல்லைன்னா அவங்க சைடில் இருந்ததுனால நீங்கள் என்ன பண்ணணும் பண்ணீங்க அப்படின்னா அதுதான் உங்களுக்கு வந்து இதுதான் வந்து சொல்கிற விஷயங்கள் வந்து அதுதான். ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்துடலாம். அதே மாதிரி ஒவ்வொரு ஜோடியாக் சைனுக்கான 2022 ப்ரெடிக்ஷன், அதாவது ஜோடியாக் சைன்ஸுக்கே ஒவ்வொரு ஜோடியாக் சைனுக்கே நான் வந்து பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் வந்து உங்களோட ஜோடியாக் சைனோட இதுன்றதை பார்த்து கூட நீங்கள் அங்கே போய் வந்து பார்த்துக்கலாம். 2022 அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஒவ்வொரு ராசி பலனுக்கும் சேர்த்து வந்து போட்டிருப்பேன். அதை போய் நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது நம்ம வந்து ஏரிஸ்க்கு வந்து பார்த்துடலாம். ஓகே, ஏரிஸ் what's a message you want to tell for the people through your message? What is the message? ஸோ மூவ் பியாண்ட் ஆன்செஸ்ட்ரல் பேட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு வந்துட்டு ஒரு கார்டு வந்து வந்திருக்கு. ஸோ என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் படி இது வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பிலீஃப் சிஸ்டம் வந்து வச்சுருப்பீங்க, சரிங்களா? இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்து அதையே வந்து நம்பிட்டு இருப்பீங்க. அவங்க பண்ணுறதே வந்து திருப்பி வந்து பண்ணிட்டு இருப்பீங்க. மேபி லைக் அவங்க பண்ண மிஸ்டேக்கு அதுவே வந்து திருப்பி வந்து நடந்துட்டுருக்கலாம். அதை தாண்டி வந்து சில விஷயங்களை வந்து நீங்கள் யோசிச்சு பண்ணுங்கள் அப்படின்றத வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய ஆன்சிஸ்டர்ஸே வந்து சொல்கிற அட்வைஸே வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து இதுதான். ஸோ நான் எதுக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து என்ன வேறு சொல்ல வர்றாங்கன்றது எனக்கு வந்து இதுக்கு புக்கே வந்து கொடுத்துருப்பாங்க ஏஞ்சல் கார்ட்ஸுக்கெலாம். ஸோ அதை பார்த்தே நான் வந்து நான் சொல்கிறேன், சரிங்களா? இது ஒன்று இருக்குது. பட் மூனாலஜி கார்டு வந்து என்ன சொல்ல வருதுன்னு வந்து பார்ப்போம். வாட் இஸ் அட்வைஸ் யூ வாண்ட் டு கிவ் ஃபார் த பீப்புள் ஆஃப் ஏரிஸ்? வாட் இஸ் அட்வைஸ் யூ வாண்ட் டு கிவ் ஃபார் த பீப்புள் ஆஃப் ஏரிஸ்? ஓகே, ஸோ அதுவாகவே வந்திருக்கு. ஸோ இது சொல்கிற சொல்யூஷன்ஸ் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுடைய பர்சனல் இஷ்யூ ரீச்சஸ் ரெசல்யூஷன். அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய பர்சனல் இஷ்யூஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ரெசல்யூஷன் வந்து கொடுக்க போகுது அப்படின்ற விஷயங்கள் வந்து இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு அது வந்து டீட்டெயில்டாக வந்து நான் வந்து சொல்கிறது உங்களுடைய அதாவது தனிப்பட்ட ஒரு இஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு முடிவுக்கு வந்து வரப்போகுது அப்படின்ற ஒரு விஷயந்தான் வந்து இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. நான் இதை வந்து டீட்டெயில்டாக பார்த்து கூட உங்களுக்கு வாசித்து நான் வந்து காமிக்கிறேன். ஸோ உங்களுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குல்ல, அந்த லிமிட்டை தாண்டி போங்க அப்படின்றது தான் வந்து விஷயம். ஓகே,
சி இப்போ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்து ஹாரி இருக்கார்ல, பிரின்ஸ் ஹாரி. பார்த்துட்டிங்க அப்படின்னா அவங்க அம்மாவுக்கு வந்து நடந்தது ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, லைக் அவங்க அப்பா வந்து டயனாவை கல்யாணம் பண்ணார், ப்ராப்ளம் ஆச்சு, அவங்க வந்து இறந்துட்டாங்க. பிகாஸ் அவங்கள வந்து அவங்க ஃபேமிலி வந்து அக்செப்ட் பண்ணலை. அதனால் நிறைய ப்ராப்ளம் ஆச்சு. அவங்க வந்து டிவோர்ஸ் ஆகி பிரிஞ்சதுக்கப்புறம் ஷி வாஸ் டெட், அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்போது வந்து ஹாரி வந்துட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா மார்க்கை வந்து லைக் மார்க் தான் அவங்க பேர் டக்குன்னு வரல. அதுவும் அவர் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அவர் ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணார். பார்த்துட்டிங்கன்னா அதுவே வந்து பார்த்துட்டிங்கன்னா திருப்பி 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 நடந்துகிட்டே இருந்தது. ஷீ இஸ் ஆல்சோ லைக் அவங்களோட அண்ணனோட ஒய்ஃபை ட்ரீட் பண்ணுறதுக்கும் இவரோட ஒய்ஃபை ட்ரீட் பண்ணதுக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய வித்தியாசம் இருந்தது. அவர் வந்து அதை உணர்ந்துட்டார். அவர் அதை உணர்ந்து என்ன பண்ணார், எனக்கு இந்த எதுவுமே வந்து வேணாம், நான் வந்து நார்மல் லைஃபை நான் லீட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீ கிரியேட்டட் ஹிஸ் ஓன் ஸ்டோரி. அவரே ஒரு புதிய ஒரு பாதையை வந்து உருவாக்கிக்கிட்டார். கரெக்டுங்களா? அவர் வந்து அவங்க ஏதோ நான் வந்து இளவரசன், நான் வந்து அப்படி இப்படின்றதெல்லாம் வந்து அவர் வந்து யோசிக்கவே வந்து கிடையாது. எனக்கு என் ஃபேமிலி முக்கியம், என் பொண்டாட்டி முக்கியம், என் பையன் பசங்க வந்து முக்கியம். ஏன்னா என்னைய மதிக்கலைனாலும் பரவாயில்ல, என்னோட ஒய்ஃபை நீங்கள் மதிக்கலைன்னா எனக்கு அப்படிப்பட்ட ஒரு ராஜ பரம்பரையை சேர்ந்த அந்த இதை வச்சு நான் வந்து எனக்கு ஒன்றும் ஐம் நாட் குட். ஹீஸ் அ வெரி ட்ரூ ஜென்டில்மேன். எனக்கு கேட்டிங்கன்னா லைக் அவ்வளோ பெரிய ரிஸ்க்லாம் வந்து எடுப்பாங்களான்னு வந்து தெரியாது. ஈவன் கேர்ள்ஸ் ஈவன் பாய்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒன்ஸ் அன் ஆட் மேன் அந்த மாதிரி தான் வந்து எடுப்பாங்க. லைக் அந்த மாதிரி எடுத்து அவர் ஒரு பாத் கிரியேட் பண்ணார் பார்த்தீங்களா. அதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதோட மெசேஜ் வந்து என்னன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா அதுதான் இதோட மெசேஜ் வந்து பார்த்துட்டிங்கன்னா அப்படி உங்களுடைய லைக் உங்களுடைய ஃபெயிலியரு, உங்களுடைய சக்ஸஸ், ஈவன் உங்களுடைய ஃபேமிலியில் நடந்ததே வந்து பார்த்துட்டிங்கன்னா நடந்துகிட்டே வந்து இருந்தது. பட் நீங்கள் வந்து உங்களுடைய ஓன் ஸ்டோரியை க்ரியேட் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து வந்திருக்கீங்க. க்ரியேட் யுவர் ஓன் ஸ்டோரி அப்படின்னு தான் வந்து சொல்லுது. ஓகே, ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ணுற ஓன் ஸ்டோரி தான் உங்களுடைய ஃபேமிலி பேட்டர்னை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு வர அந்த இதை வந்து மாற்ற போகுது அப்படின்ற ஒரு விஷயம் தான் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து உங்களுடைய கார்டு வந்து உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுது. ஓகே, இது வந்து ஒரு விஷயம். அப்புறம் வந்து டீட்டெயில்டாக பர்சனல் ரீச்சர்ஸ் ரெசல்யூஷன் அப்படின்றதுக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் என்ன அப்படின்றத வந்து பார்த்து சொல்கிறேன். பட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய விஷயங்கள் வந்துட்டு உங்களுடைய பர்சனல் விஷயமோ இல்லை வாட் எவர் இட் இஸ் எதெல்லாம் இங்கே கோ த்ரூ வந்து பண்ணீங்களோ அது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு முடிவுக்கு வரப்போகுது அப்படின்ற ஒரு விஷயம்தான். ஓகே, நான் வந்து வாசிச்சுட்டு நான் வந்து சொல்கிறேன். அதை பற்றி எதையுமே வந்து நீங்கள் வருத்தப்படவே வராதிங்க. நீங்கள் உங்களுடைய பர்சனல் இஷ்யூவோ ஏதோ ஒரு இஷ்யூவோ வந்து பீக்கில் வந்து இருக்குது. அந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முடிவுக்கு வந்து வரப்போகுது அப்படின்ற ஒரு விஷயம்தான் வந்து கண்டிப்பாக வந்து இது வந்து நமக்கு வந்து சொல்லுது. உங்களுடைய இன்செக்யூரிட்டிஸ், உங்களுடைய காம்ப்ளெக்ஸ், உங்களுடைய பயம், உங்களுடைய இது நடந்துருமோ எப்படி நடந்துருமோ அதை வந்து தூக்கி போடுங்க அப்படின்றதா வந்து இது வந்து சொல்கிற ஒரு விஷயம். ஸோ ஏரிஸ்க்கு ஒரு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் வந்து இது மூலயமா வந்து கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய பாதையை நீங்கள் வந்து உருவாக்குங்க. உங்களுடைய பர்சனல் விஷயம், உங்களுடைய விஷயங்கள்லாம் வந்து ஒரு முடிவுக்கு வந்து வரதான் வந்து போகுது அப்படின்ற அட்வைஸாக வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஏரிஸ்க்கு சொல்கிற ஒரு விஷயம். ஓகே, நம்ம இப்போ வந்து அடுத்து டவுரஸ்க்கு போயிடலாம். Okay, message for Taurus, please. What is the message you want to give for Taurus? What is the message you want to give for Taurus? ஸோ க்ரோ வித் இன் யுவர் கரண்ட் சுச்சுவேஷன் அப்படின்னா உங்களுடைய கரண்ட் சுச்சுவேஷன் வந்து எப்படி இருக்குது அப்படின்றதோ அதை நோக்கி வந்துட்டு உங்களுடைய முன்னேற்றத்தை வந்து காணுங்க அப்படின்ற ஒரு மெசேஜ் சொல்ல வருது. இன்னொரு மெசேஜ் என்ன அப்படின்றதும் வந்து பார்ப்போம். What is the message you want to give for Taurus? What is the message you want to give for Taurus? What is the message you want to give for Taurus?
எமோஷன்ஸ் ஆர் ரன்னிங் ஹை. உங்களுடைய எமோஷன்ஸ், அதாவது உங்களுடைய இது இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து ரொம்ப ஹையாக வந்து இருக்குது. இந்த சமயத்தில் வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து இருக்கணும். இது வந்து என்ன டீட்டெயில்டான இது வந்து சொல்ல வருது அப்படின்றத நான் வாசித்து உங்களுக்கு வந்துட்டு தீர்க்கமாகவே வந்து ஒரு நல்ல ஒரு இது வந்து நான் வந்து சொல்கிறேன். ஓகேங்களா? கொஞ்சம் பொறுமையாக வந்து இருங்க. ஓகே, இது வந்து சொல்ல வர விஷயங்கள் என்னென்னா, நான் வந்து இங்கிலீஷில் வந்து ஒரு தடவை வாசிச்சிடுறேன். லைக் இஸ் த யங்கர் ஜென்ரேஷன் இஸ் ஆஃபன் லேக்கிங் கமிட்மெண்ட் அண்ட் ரிலையபிலிட்டி. when this card appears, you are being guided to continue working on your growth and expansion with your current situation. Be committed to your task and projects. It can be very easy to get bored or overwhelmed, but persevere. You are being reminded how it feels to be let down and experience unreliability, and that it is not human. நான் தமிழ்லையும் வந்து சொல்லுவேன், சரிங்களா? ஸோ கீப் ஒர்க்கிங் ஆன் வாட் யூ ஒர்க்கிங் ஆன், பிகாஸ் இட் இஸ் கோயிங் டு பி எக்ஸ்ட்ரீம்லி பெனிஃபிஷியல் ஃபார் யூ இந்த லாங் டர்ம். ஓகே, நீங்கள் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, லைக் ஒரு விஷயத்தை நான் வந்து ரொம்ப நாளாக வந்து நான் வந்து பண்ணிக்கிட்டே வந்திருக்கேன். பட் எனக்கு வந்துட்டு இன்னும் ரொம்ப உங்ககிட்ட ஒரு லேக்கிங் இருக்குது. மேபி நீங்கள் வந்து ரொம்ப கமிட்டடாக இல்லாமல் இருக்கலாம். அதோட அதோட ரிலையபிலிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உணராமல் வந்து இருக்கலாம். அது உங்களுக்கு போர் அடிக்கலாம், ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து ஆகலாம். பட் இந்த இது கூட வந்து இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு கிடைச்சதே ஒரு வந்து பிளெஸ்ஸிங்ஸ். அந்த பிளெஸ்ஸிங்ஸை வச்சு நீங்கள் வந்து அதுலேருந்து உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் வந்து வளருங்க, அதை வச்சு க்ரோ பண்ண கற்றுக்கோங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு இங்கே வந்துட்டு மெசேஜ் வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு இங்கே வந்து சொல்ல வருது. அதோட மெசேஜ் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதுதான் இங்கே வந்து சொல்ல வருது. ஸோ கீப் ஒர்க்கிங், உங்களுடைய முயற்சிகள் வந்து பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ உங்களுக்கு அது வந்து அதோட இது தெரியலை அப்படின்னாலும் லாங் ரன் பின்னாடி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரீமாக உங்களுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக தான் இருக்க போகுது, ரொம்ப பயனுள்ளதாக தான் உங்களுக்கு வந்து இருக்க போகுது. இப்போ வந்து இல்லைனாலும் இன்னும் ஒரு வருஷத்துலையோ இன்னும் ஒரு 2 வருஷத்துலையோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக தான் வந்து இருக்க போகுது அப்படின்ற ஒரு மெசேஜ் தான் வந்து இங்கே வந்து சொல்ல வருது. ஓகே, இந்த கார்டு நமக்கு வந்துச்சுல, அது வந்து என்னென்னா உங்களுடைய சக்ஸஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப பக்கத்தில் தான் வந்து இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் தான் வந்து இங்கே வந்து சொல்ல வராங்க. If you are wondering how successful something is going to be, such as job or relationship, the answer is very to use common. The answer to your question may well be is that is under your nose. Okay, உங்களுக்கான ஆன்சர், உங்களுக்கான நீங்கள் தேடுற விடைகள், நீங்கள் தேடுற விஷயங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்ககிட்டயே வந்து இருக்குது. பட் நிறைய நல்ல விஷயங்கள் வந்து நடக்க தான் போகுது. நிறைய நீங்கள் எதிர்பாராத பாசிட்டிவ் அவுட்கம்லாம் வந்து கண்டிப்பாக வந்து நடக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களோட எமோஷன்ஸ் ரொம்ப ஹையாக இருக்குது. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை விட நல்ல ரிசல்ட்ஸே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா வந்து கிடைக்க தான் போகுது. அதனால உங்களுடைய கரண்ட் சுச்சுவேஷன் வந்து என்ன, உங்களுடைய நிகழ்கால இது என்னவோ அதை வச்சு க்ரோ பண்ணுங்கள். மேபி உங்களுக்கு அது இப்போதைக்கு வந்துட்டு ஒரு போர்டாவோ இல்லை வந்து ரொம்ப இதாக இருக்கலாம். உங்களுடைய கமிட்மெண்ட்டை வந்து விட்டுறாதீங்க, லெத்தார்ஜிக்காக இருந்துடாதீங்க, சோம்பேறித்தனமாக இருந்துடாதீங்க. உங்களுடைய 100% வந்து எப்பயுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா கொடுத்துக்கிட்டே வந்துடுங்க. இப்போ இல்லை அப்படின்னாலும் ஒரு நாள் உங்களுக்கு அந்த ரிசல்ட் வந்து கிடைக்க தான் போகுது அப்படின்ற ஒரு ஆன்சர் தான் வந்து டவுரஸ்க்கு வந்து சொல்ல வருது, சரிங்களா? அடுத்து நம்ம வந்து ஜெமினை போயிடலாம். ஓகே, ஜெமினைக்கான இது வாட் இஸ் த மெசேஜ் யூ வாண்ட் டு கிவ் ஃபார் ஜெமினை? வாட் இஸ் த மெசேஜ் யூ வாண்ட் டு கிவ் ஃபார் ஜெமினை? ஓகே, ஷிஃப்ட் யுவர் பர்செப்ஷன், அதாவது உங்களுடைய பார்வை, உங்களுடைய நம்ம வந்து ஒரு கண்ணோட்டத்திலே வந்து பார்த்துக்கிட்டே வந்து இருப்போம்ல, உங்களுடைய கண்ணோட்டத்தை வந்து மாற்றுங்க, ஷிஃப்ட் பண்ணுங்க, மூவ் பண்ணுங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்ல வருது. இன்னொரு கார்டு நான் வந்து எடுக்கிறேன். வாட் இஸ் த மெசேஜ் யூ வாண்ட் டு கிவ் டு ஜெமினி? வாட் இஸ் த மெசேஜ் யூ வாண்ட் டு கிவ் டு ஜெமினி? வாட் இஸ் த மெசேஜ் யூ வாண்ட் டு கிவ் டு ஜெமினி? வாட் இஸ் த மெசேஜ் யூ வாண்ட் டு கிவ் டு ஜெமினி? லுக் அட் த பிக்கர் பிக்சர். ரெண்டுமே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் பிக்கர் பிக்சர் லைக் நீங்கள் வந்துட்டு சின்ன சின்ன விஷயங்களையாக வந்து பார்த்துட்டு வந்து அதில் வந்து குறைகள் கண்டுபிடிக்காமல் மொத்தமாக வந்து
தூரத்துலேருந்து பாருங்கள், பிக்கர் பிக்சராக வந்து பாருங்கள் அப்படின்னு தான் வந்து சொல்லுது. நான் கண்டிப்பாக இதை வந்து வாசித்து எக்ஸாக்ட் மெசேஜ் என்ன அப்படின்றதும் நான் வந்து சொல்கிறேன். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஓகே, ஷிஃப்ட் யுவர் பர்செப்ஷன், ரைட். Air Guardian 92. ஓகே, ரொம்ப சிம்பிளாக வந்து சொல்லணும் அப்படின்னா வந்து என்ன சொல்கிறேன்னா, சேஞ்ச் த வே யூ திங்க் யூ வில் சேஞ்ச் யுவர் ஹோல் ரியாலிட்டி. உங்களுடைய எண்ணங்கள், நீங்கள் பார்க்குற பார்வையை வந்து பார்த்துங்க, உங்களுடைய பார்வையை வந்து வேறு மாதிரி பாருங்கள், உங்களுடைய கண்ணோட்டத்தை வந்து மாற்றுங்க. உங்களுடைய ரியாலிட்டி, அதாவது உங்களுடைய இதை வந்து நீங்கள் கோ த்ரூ பண்ணுறதை வந்து வேறு மாதிரி வந்து பார்க்க முடியும் அப்படின்றதான் வந்து கார்டு வந்து சொல்கிறது. இது வந்து உங்களுக்கு ஒரு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி, இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்ன தமிழில் என்ன, இது வந்து உங்களுக்கு ஒரு தமிழில் தெரியல, ஆப்பர்ச்சுனிட்டி. இது வந்து உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. இதை நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்க அப்படின்றதுக்கான ஒரு சான்ஸ் உங்களுக்கு வந்து, இது வந்து உங்களுக்கு ஒரு சான்ஸ். நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன சொல்லுதுன்னா, யூ ஆர் பீங் கைடட் டு ரெகக்னைஸ் தட் ஆல் யூ see is exactly way. ஓகே, நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து உண்மை கிடையாது அப்படின்றதான் வந்து சொல்லுது. ஓகே, நீங்கள் பார்க்குறதுலாம் வந்து உண்மை கிடையாது. ரெகக்னைஸ் தட் ஆல் யூ see is exactly the way you see it. நீங்கள் பார்க்குறதா வந்து உண்மை அப்படின்றது கிடையாது. உங்களுடைய மூளை, உங்களுடைய மண்டை, உங்களுடைய மைண்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா சில சமயம் வந்து விளையாடும். அது வந்து தப்பான கண்ணோட்டத்தையும் வந்து காட்டுறதுக்கான நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு கிளாரிட்டி இல்லை, உங்களோட நீங்கள் போகிற பாதை வந்து சரியில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய திங்கிங்கை மாற்றுங்க, உங்களோட திங்கிங்கை மாற்றுங்க அப்படின்றதான் வந்து சொல்ல வருது. இதோட மெசேஜ் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதுதான், உங்களுடைய வே ஆஃப் இதை வந்து மாற்றுங்க, உங்களுடைய திங்கிங்கை வந்து டோட்டலாக வந்து மாற்றுங்க அப்படின்றதான் வந்து இங்கே வந்து நமக்கு வந்து சொல்கிற ஒரு விஷயம். சரிங்களா, நல்லா இருக்குல்ல, பார்க்கவே நல்லா இருக்கு. ஓகே, கண்முழிச்சு வந்து உண்மையான ரியாலிட்டி என்ன அப்படின்றதுக்குள்ளே வந்து வாங்க அப்படின்றதான் வந்து இந்த உங்களுக்கான ஒரு சான்ஸ் அப்படின்றதான் வந்து இந்த கார்டு வந்து நமக்கு வந்து சொல்ல வருது. ஓகே, ரெண்டுமே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா என்ன கேட்டிங்கன்னா ஒரே மாதிரியான விஷயங்கள் தான் வந்து சொல்ல வருது. நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து உண்மை கிடையாது. நீங்கள் உங்களுடைய பார்க்குற விதத்தை வந்து தயவு செஞ்சு மாற்றுங்க அப்படின்றது உங்களுடைய ஏஞ்சல்ஸ் அண்ட் ஆன்சிஸ்டர்ஸே வந்து சொல்கிறாங்க. உங்களுடைய முன்னோர்கள், உங்களுடைய நீங்கள் யாரை வந்து தெய்வமாக நினைக்கிறீங்களோ அவங்களே உங்களுக்கு வந்து கைட் பண்ணுற விஷயந்தான் சொல்கிறாங்க. ஓகே, ரொம்ப வந்துட்டு லைக் நீங்கள் வந்துட்டு எப்படி இருக்கணும் அப்படின்னா லைக் டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க. ஓகே, அப்படின்றது வந்து சொல்லுது. ஓப்பன் மைண்டடாக வந்து இருங்க அப்படின்றத வந்து, ரொம்ப ஓப்பனாக வந்து இருங்க அப்படின்றத வந்து சொல்ல வருது. இப்போதைக்கு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் கிடைக்கல அப்படின்னாலும் உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு சந்தோஷப்படுங்க அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்ல வருது. ஏதோ ஒரு கிளாரிட்டி வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கல, அது ஒரு பெரிய பிரச்சனை உங்களுக்கு இப்போ வந்துட்டு. ஒரு அடி பின்னாடி தள்ளி நின்று என்னதான் நடக்குது அப்படின்றத பொறுமையாக வந்து பாருங்கள். பொறுமையாக வந்து பார்த்துட்டு வேறு கண்ணோட்டத்தில் வந்து பாருங்கள் அப்படின்றதான் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இது வந்து சொல்கிற ஒரு விஷயமே வந்து பார்த்துட்டிங்கன்னா எக்ஸாக்டாக நீங்கள் வந்துட்டு ரொம்ப யோசிக்கலாம் கேட்காதீங்க. இது சொல்கிற விஷயம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதுதான், ரொம்ப வளம் யோசிக்காதீங்க, ஒரு ஸ்டெப் பின்னாடி நில்லுங்க, அதுக்குள்ளேயே போயிட்டு குழப்பிக்காதீங்க, பொறுமையாக இருங்க, காமாக இருங்க. என்ன நடக்குது, உங்களுடைய கண்ணோட்டத்தை வந்து மாற்றுங்க. நீங்கள் பார்க்குறதெல்லாம் வந்து உண்மை வந்து கிடையாது, உங்களுடைய திங்கிங்கை வந்து மாற்றுங்க அப்படின்ற விஷயம் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜெமினிக்கு சொல்ல வர ஒரு இது. சரிங்களா, அடுத்து வந்து நம்ம வர்கோவுக்கு பார்க்கலாம். ஓகே, வர்கோ what is the message you want to give for Virgo? The message you want to give for Virgo. 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 வெயிட் ஃபார் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். ஓகே, நீங்கள் வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்து அவசரப்பட்டுட்டே வந்து இருக்கீங்க அப்படின்னா கார்ட் சஜஸ்ட் பண்ணுற விஷயங்கள் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கடவுள் வந்து கொடுக்கறதுக்கு வந்து இருக்காரு. நீங்கள் வந்து அவசரப்படாதீங்க, அந்த விஷயத்துக்காக வந்து வெயிட் பண்ணுங்க அப்படின்றதான் வந்து இங்கே வந்து நமக்கு வந்து உங்களுக்கு சொல்ல வர கார்டு. பட் இன்னொரு மூனாலஜி ஆரக்கிள் கார்டு என்ன சொல்ல வருதுன்னு பார்ப்போம். வாட் இஸ் அ மெசேஜ் யூ வாண்ட் டு கிவ் டு Virgo? What is the message you want to give to Virgo? What is the message you want to give to Virgo?
லக் இஸ் ஆன் யுவர் சைடு. ஓகே, உங்கள் லக்குன்றது வந்து உங்களுக்கு தெரியும், அதிர்ஷ்டம் வந்து உங்களுடைய சைடில் தான் வந்து இருக்குது. அது என்ன கொடுக்குதோ அது தயவு செஞ்சு வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ புரிஞ்சுக்கலைனாலும் பின்னாடி நீங்கள் வந்து பார்க்கும்போது இது நடந்ததெல்லாம் வந்து நம்மளுடைய நன்மைக்கு தான் வந்து நடந்திருக்கு அப்படின்றத வந்து கண்டிப்பாக வந்து உணர்வீங்க. சரிங்களா? இந்த மெசேஜ் வந்து என்ன அப்படி சொல்லுதுன்றது வந்து பார்ப்போம். சரிங்களா? See, இது வந்து என்ன சொல்ல வருதுன்னா, look and listen for important conversation, signs and message that you will point you in the right direction. You are being guided to wait for more information before making any fast moves. நீங்கள் வந்து எந்த ஒரு முடிவும் அவசரப்பட்டு வந்து எடுத்துறாதீங்க. நீங்கள் எடுக்க போகிற மூவுக்கு பின்னாடி வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து வர வேண்டிய விஷயங்கள் வந்து நிறைய இருக்குது. அதுக்காக தயவு செஞ்சு வந்து காத்துருங்க. There is an opportunity for you to see everything clearly at this time, but you will only be able to do so if you are willing to truly open your eyes. See, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்குது. கிளியராக ஒரு விஷயத்தை வந்து கிளியராக புரிஞ்சுக்கிறதுக்கு, கிளியராக வந்து இது பண்ணுறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா இருக்குது. நீங்கள் அதெல்லாம் வந்து பார்க்க முடியும். நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சாதான் வந்து பார்க்க முடியும். நீங்கள் அதை வந்து பார்க்க மறுத்துட்டீங்க அப்படின்னா, இது வந்து எப்படி எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா, நமக்கு வந்து தெரியும் இதுதான் வந்து உண்மை, இது வந்து இது ஒர்க் ஆகும், இது வந்து ஒர்க் ஆகாதுன்னு வந்து தெரியும். பட் நம்ம என்ன நினைப்போம்னா, நம்ம வந்து ஒரு ஸ்டப்பான வந்து ஒரு விஷயங்கள் நினச்சிட்டு இருப்போம், இதுதான் வந்து நடக்கணும் அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருப்போம். அதை தான் வந்து நடக்கணும் நம்மளா வந்து ஆசையும் வந்து படுவோம். பட் அப்படி வந்து பார்த்துட்டிங்கன்னா அது வந்து வேலைக்கே ஆகாது. யூனிவர்ஸ்க்கு தெரியும் நமக்கு எது ஒர்க் ஆகும் எது ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து தெரியும். அது வந்து உங்களுக்கு வந்துட்டு என்ன கொடுக்குமோ அது வந்து சரியான நேரத்தில் கொடுக்கும். அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? If you have been waiting for further information about a choice you have to make or actions you have to take, don't take matters into your hands, but let what needs to be revealed. Then you will know what to do next. Angels are supporting you, trust them. Okay, உங்களை சுற்றி வந்து நீங்கள் யாரை நம்புறீங்களோ அவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு தான் வந்து இருக்காங்க. கொஞ்சம் பொறுமையாக வந்து இருங்க. நீங்களே வந்து எல்லாத்தையும் வந்து இது பண்ணிக்காதீங்க. பொறுமை வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப 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 அவசியம். ஓகே, உங்களுடைய கைகளை எல்லா முடிவுகளும் வந்து எடுத்துடாதீங்க. முக்கியமான விஷயத்துக்காக வந்து வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து அந்த முடிவுகள் வந்து எடுங்க அப்படின்றத வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு உங்களுக்கான மெசேஜ் வந்து சொல்ல வருது. ஓகே, இன்னொரு மெசேஜ்க்கான முழு அர்த்தத்தையும் என்ன அப்படின்றத வந்து இப்போ வந்து பார்ப்போம். ஓகே, ஒரு நிமிஷம். நான் இதை வந்து ஓகே, லக் இஸ் ஆன் யுவர் சைட். நான் சொன்னேன்னா உங்கள் சைடில் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா லக் வந்து இருக்குது அப்படின்றத வந்து நான் வந்து சொல்லிட்டேன். அது என்ன அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ உங்கள் சைடில் தான் வந்து எல்லாமே இருக்குது. ஓவரால் மெசேஜ் வந்து என்ன சொல்ல வருது அப்படின்னா, வாட் எவர் ஹேப்பன் நெக்ஸ்ட் வில் பி சம் சார்ட் ஆஃப் கிஃப்ட் ஈவன் இஃப் இட் இஸ் சிம்ப்ளி மீன்ஸ் வைடனிங் யுவர் வேர்ல்ட் வியூ. எதெல்லாம் வந்து உங்களுடைய லைஃப்பில் அது வந்து வரப்போகுதோ, அடுத்தடுத்து வந்து நடக்க போகிற விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு வரப்பிரசாதம், அது வந்து ஒரு கிஃப்ட்டு. சரிங்களா? அதுதான் வந்து இங்கே சொல்ல வருது. எக்ஸ்ப்ளோரிங் லைஃப் பை எக்ஸ்சேஞ்சிங் பிக் ஐடியாஸ் வித் அதர்ஸ் such as thinking about your own philosophy, it's time to change your mind about something you want. வாட் எவர் இஸ் கம்மிங் யூனிவே, எதெல்லாம் உங்களை நோக்கி வந்து வரப்போகுதோ அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கும். கண்டிப்பாக வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களோட லைஃப்பை வந்து திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயங்களாக தான் வந்து இருக்க போகுது. Trip is always coming up if there is something you are working towards. You can always okay, luck is on your side. நான் சொன்னதை இப்போ என்ன சொன்னேன்னா அதெல்லாம் வந்து ஞாபகம் வந்து வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி வந்து சொல்ல வேண்டிய விஷயங்களை வந்து சொல்லிட்டேன். கொஞ்சம் ப்ராட் மைண்டட், அதாவது குண்டு சட்டிகளே குதிரை ஓடிட்டே இருக்காமல் வந்து வெளியே வந்து கொஞ்சம் ப்ராட் மைண்டடாக வந்து யோசிங்க. இப்படியே வந்து யோசிக்காதீங்க. அதாவது வந்து பஸ்ஸு வந்துன்னா ரோட்டில் தான் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக ரோட்டில் தான் வந்து போகணும். பட் அதுக்கு போகிற வழிகள் வந்து நிறைய வந்து இருக்கலாம். அந்த மாதிரி வந்து யோசிங்க. இப்படி தான் இருக்கணும், இதுக்கு மேலாம் போகக்கூடாது, அந்த மாதிரிலாம் வந்து யோசிக்காதீங்க அப்படின்றதான் வந்து இது வந்து சொல்லுது. ஸோ எதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த லைஃப்பில் வந்து இனிமேல் வந்து கிடைக்க போது அது கண்டிப்பான ஒரு உங்களுக்கு வந்து கிடைக்கிற ஒரு வரப்பிரசாதம் தான் அப்படின்றதான் வந்து கார்ட்ஸ் வந்து நமக்கு இங்கே வந்து சஜஸ்ட் பண்ணுது ஃபார் வர்கோ. சரிங்களா? நம்ம அடுத்து பைசஸ் போயிடலாம். ஓகே, பைசஸ்க்கு என்ன மெசேஜ்? பைசஸ்
What is the message you want to give to Pisces? What is the message you want to give to Pisces, please? What is the message you want to give to Pisces, please? What is the message you want to give to Pisces, please? Make plans and focus. ஓகே, சரியான திட்டமிடுதல். அந்த திட்டமிடுதலுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய கவனம், உங்களுடைய பார்வை, அதுதான் வந்து இப்போதைக்கு வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்றது வந்துட்டு கார்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சொல்ல வருது. ஓகே, இன்னொரு கார்டு என்ன சொல்ல வருது அப்படின்றத பார்க்கலாம். வாட் இஸ் அ மெசேஜ் ஃபார் தி Pisces you want to give? What is the message you want to give for the Pisces, please? What is the message you want to give for the Pisces, please? Nothing will come of this situation. ஓகே, நீங்கள் இப்போ எதிர்பார்க்குற ஏதோ ஒரு விஷயத்த வந்து அவசரமாக இப்போயே வந்து நடந்து முடிக்கணும், இப்போயே வந்து முடிஞ்சாகணும் அப்படின்னு வந்து நினச்சிங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்து அந்த மாதிரி விஷயங்கள் வந்து கிடையாது. நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து பிளான் பண்ணணும், அதை எக்ஸிக்யூட் பண்ணணும், அது மேலே உங்களுடைய கவனத்தை வந்து செலுத்தணும். அதுதான் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கார்ட்ஸ் வந்து இப்போதைக்கு வந்து சொல்ல வருது. நான் வந்து என்ன அப்படின்றத ஃபுல்லாக வாசித்து காட்டுறேன். ஓகே, ஓகே. ஸோ ரிமெம்பர் த கார்டு ஒன்லி ப்ரெடிக்ட் வாட் யூர் கரண்ட்லி கிரியேட்டிங். நீங்கள் கரண்ட்டாக நீங்கள் வந்து என்ன க்ரியேட் பண்ண போகிறீங்களோ, இப்போ வந்து நிகழ்காலத்தில் நீங்கள் என்ன க்ரியேட் பண்ண போகிறீங்களோ, அண்ட் யூ கேன் சேஞ்ச் வித் தட் போத் பிஹேவியர். உங்களுடைய செய்கைகளையும் உங்களுடைய நம்பிக்கைகளையும் நீங்கள் வந்து அதை வந்து மாற்றலாம் அப்படின்றதான் வந்து சொல்ல வருது. ஓகே, இது வந்து உங்களுக்கு நல்ல நியூஸாகவும் இருக்கலாம், வந்து ஒரு கெட்ட நியூஸாகவும் வந்து இருக்கலாம். நீங்கள் வந்து அது என்ன உங்களுடைய கொஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து இது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை நினச்சி நீங்கள் வந்து வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு ஒரு சைன். இது வந்து ரெண்டு விஷயமா வந்து எடுத்துக்கலாம்ல. ஓகே, ஒரு ஏதோ நினச்சி வருத்தப்படுறீங்க அப்படின்னா, லைக் இது வந்து நத்திங் டு ஒரி அபவுட், அதை பற்றி கவலையே படாதீங்க அப்படின்ற ஒரு இதாக வந்து இருக்கலாம். பட் இன்னொரு விஷயம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் வந்து ஒரு நியூ ப்ராஜெக்ட்டோ இல்லை எதையோ பற்றி கேட்குறீங்க அப்படின்னா, இது ரிலேஷன்ஷிப்போ இல்லை ஏதோ புது விஷயமோ அப்படின்னு கேட்குன்னா, இது வந்து சொல்கிற விஷயம் வந்து என்னென்னா, இட் இஸ் அ சைன் டு அட்ஜஸ்ட் யுவர் எக்ஸ்பெக்டேஷன் ஆர் சேஞ்ச் திங்ஸ் ஸோ யூ கெட் அ டிஃப்ரெண்ட் அவுட்கம். அதாவது உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸு, உங்களுடைய பிலீஃப், இதை வந்து நீங்கள் வந்து மாற்றிக்கோங்க. மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா அவுட்கம் வந்து டிஃப்ரெண்ட்டாக வரும் அப்படின்ற ஆன்சர் வந்து உங்களுக்கு வந்து கார்டு வந்து சஜஸ்ட் பண்ணுது. ஓகே, உங்களுடைய ப்ராப்பர் பிளான் அண்ட் ஃபோக்கஸாக வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இதில் வந்து முக்கியம் அப்படின்றது இன்னொரு கார்டு வந்து நமக்கு சஜஸ்ட் பண்ணுது. நான் வந்து ப்ராப்பராக வாசிச்சுட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன், சரிங்களா? எங்கே இருக்குது இங்கே இருக்குது இந்த மாதிரி. ஓகே, நான் சொன்னேன்ல, ஹாவ் அ பிளான் ஆர் ஸ்ட்ராட்டஜி இன் பிளேஸ் பிஃபோர். நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராப்பர் பிளான் வந்து பண்ணிக்கோங்க. உங்களுடைய எண்ணங்களை மாற்றிக்கோங்க, அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கோங்க. ரெண்டு விஷயமா கூட வந்து இருக்கலாம் இது வந்துட்டு. ஓகே, ஓகே. ஏன்னா நீங்கள் வந்து எதுவுமே வந்து பிளான் பண்ணாமல் வந்து பண்ணிவிட்டு சும்மா ஏனோ தானோன்னு வந்து போகிற போக்கில் வந்து போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட், மன வருத்தத்துக்கு வந்து உண்டாகும். மன வருத்தத்தை வந்து நிறைய வந்து கொடுத்துரும். ஸோ அதனால் வந்து எந்த விஷயம் நீங்கள் பண்ணுறதா வந்து இருந்தாலும் ப்ராப்பராக பிளான் பண்ணுங்கள். அதுக்கான வந்து ஒர்க்கு வந்து நீங்கள் வந்து போடுங்க. நிறைய நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மெசேஜில் நத்திங் அந்த இதையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதை ஞாபகம் வச்சு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பராக வந்து ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வின் பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து சொல்லுது. ஸோ அந்த ப்ராப்பர் பிளான் பண்ணி நீங்கள் கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு நீங்கள் வந்து பண்ண வேண்டிய விஷயங்களை வந்து பண்ணீங்க அப்படின்னா கைட்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னே வந்து சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா பைசஸ்க்கு நான் எடுத்து. ஓகே, அடுத்து அக்வாரியஸ். Okay, the message you want to show for Aquarius. What is the message you want to show? Aquarius na kumbam dana. ஸோ நத்திங் இஸ் எட் செட் இன் ஸ்டோன் அப்படின்ற ஒரு மெசேஜ். ஓகே, இன்னும் எந்த விஷயங்களும் முடிவுக்கு ஆகலை, முடிவுக்கு இன்னும் வரலை அப்படின்ற ஒரு அர்த்தம் தான் இது வந்து இது, சரிங்களா? இன்னொரு மெசேஜ் என்ன அப்படின்றது பார்ப்போம். What is the message you want to give for Aquarius? What is the message you want to give for Aquarius? What is the message you want to give for Aquarius, please? Surround yourself with protective energy. ஓகே, உங்களுடைய ஏஞ்சல்ஸ் அண்ட் ஆன்சிஸ்டர், உங்களுடைய முன்னோர்கள், நீங்கள் நம்புகிற தெய்வங்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா உங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து வார்ன் பண்ணுறாங்கன்னு கூட சொல்லலாம். மேபி உங்களை சுற்றி வந்து நெகட்டிவ் பீப்புள் நிறையா இருக்கலாம், நெகட்டிவ் எனர்ஜி வந்து நிறையா வந்து இருக்கலாம். ஸோ அதிலிருந்து உங்களை வந்து தயவு செஞ்சு காப்பாற்றிக்கோங்க அப்படின்னு வந்து அவங்களே உங்ககிட்ட வந்து சொல்கிறாங்க,
சரிங்களா? ஸோ இதை தாண்டி வந்துட்டு நான் வந்து டீட்டெயில்டான இது வந்து என்ன அப்படின்றத வந்து நான் இப்போ வந்து பார்த்து சொல்கிறேன். எங்கே போச்சு? மியூட்டபிள் மூன் ஓகே 108. நான் வாசிச்சுட்டு தமிழ்லையும் வந்து உங்களுக்கு வந்து இது பண்ணுறேன். ஓகே, this card indicates that something is indeed changing and there is a room for maneuver. So it is a sign that the situation you're asking about is far from finalized. If you're not happy with the current state of play, that marvelous. It means you can still change the course of the outcome. Okay, it is a sign that the situation you're asking, நீங்கள் எந்த ஒரு சிச்சுவேஷனை பற்றி வந்து கேட்குறீங்க அப்படின்னா அது ஒன்றும் வந்து முடிவுக்கு வந்து வரலை. சரிங்களா? இப்போ நீங்கள் உங்களுடைய கரண்ட் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இஃப் யூ ஆர் நாட் ஹாப்பி, அதாவது ஹாப்பியாக இல்லை அப்படின்னா இன்னும் நீங்கள் வந்து அதோட அவுட்கம்மை வந்து மாற்றுறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்குது அப்படின்றதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கார்டு வந்துட்டு சொல்கிற வந்து விஷயம். இன்னும் வந்து எதுவும் முடிவுக்கு வரலை அப்படின்றது தான். ஓகே, ஹவர் தேர் இஸ் ஆல்சோ சென்ஸ் தட் த சிச்சுவேஷன் குட் பெர்ஹாப்ஸ் பை லிட்டில் அன்ஸ்டேபிள். இன்னும் வந்து அது அன்ஸ்டேபிளாக தான் வந்திருக்கு, ப்ராப்பர் ஸ்டேபிள்னஸ்க்கே வந்து வரல. அதாவது இப்படி இருக்குல்ல, இன்னும் ஆடிக்கிட்டே தான் இருக்குது அப்படின்றது வந்து சொல்ல. இது வந்து சில பேருக்கு ஒரு நல்ல நியூஸாக வந்து இருக்கலாம். ஏன்னா நீங்கள் இன்னும் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இன்னும் வந்து அதை மாற்றுறதுக்கான முயற்சிகள் வந்து நீங்கள் வந்து நிறையா வந்து எடுக்கலாம். இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், திங்ஸ் வில் சேஞ்ச், அதுக்கான முயற்சிகள் வந்து நீங்கள் வந்து போடுங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு கார்டு வந்து உங்களுக்கு சொல்கிற ஒரு மெசேஜ். சரிங்களா? இன்னொரு கார்டு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லிச்சுல, அது என்ன அப்படின்றத வந்து நம்ம இப்போ வந்து பார்ப்போம். வாய்ஸ் ரொம்ப ட்ரைன் ஆகுது, ரொம்ப பேசுகிறேன். ஓகே, இது வந்து சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்றது பாருங்கள். சரௌண்ட் யுவர் செல்ஃப் வித் பாசிட்டிவ் பீப்புள் அண்ட் எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் என்விரான்மெண்ட் தட் மேக் யூ ஃபீல் சேஃப். ஓகே, உங்களை சுற்றி வந்து பார்த்துட்டிங்கன்னா லைக் ஒரு நல்ல மனிதர்கள், பாசிட்டிவான பீப்புள். ஓகே, அந்த இன்செக்யூரிட்டிஸ் வந்து இல்லாமல் நல்ல உங்களுடைய சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட் ஆகட்டும் நல்ல பீப்புளாக வந்து பார்த்து தேர்ந்தெடுத்து வந்து வச்சுக்கோங்க. எப்பயுமே வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருந்தது அப்படின்னா உங்களுடைய ஏஞ்சல்ஸ், உங்களுடைய கைடர்ஸ், ஸ்பிரிட்ஸ், நீங்கள் யார், கடவுள், நம்ம பாஷையில் சொன்னால் கடவுள். ஓகே, அவங்கள வந்து கூப்பிட்டுக்கோங்க அப்படின்றத வந்து தான் வந்து சொல்லுது. ஓகே, இந்த ஆரோ மாதிரி இருக்குல்ல, இந்த ஆரோ மாதிரி இது வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய ட்ரீம்ஸ்லேயோ இல்லை மெடிடேஷன்லேயோ வந்து வந்துச்சு அப்படின்னா உங்களை நீங்கள் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க. பிகாஸ் எவ்ரி ஒன் ஹேஸ் த சேம் இன்டென்ஷன்ஸ். பிகாஸ் நீங்கள் உங்களை சுற்றி இருக்கவங்க எல்லாமே வந்து நல்லவங்க வந்து கிடையாது. இது என்ன அப்படின்னு சொல்ல வருதுன்னா அவங்க வந்து இன்டென்ஷன்லாம் வந்து உங்களை வந்து கஷ்டப்படுத்தணும்னு வந்து கிடையாது. அவங்களோட செய்கைகள் உங்களை வந்து அஃபெக்ட் பண்ணலாம், உங்களை வந்து பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் வந்து சொல்லுது. ஸோ உங்களை வந்து எப்பயுமே வந்து உங்களுடைய வைப்ரேஷனை குறைக்கிறவங்க, உங்களை வந்து டவுன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள வந்து கண்டுக்காதீங்க அப்படின்ற ஒரு மெசேஜ் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வந்து சொல்லுது. If you are in a situation where you feel that not everything is clear as it seems, trust your intuition. There are energies in your current situation that are fully aligned with your intention and goals. Follow your intuition about whom you trust, what to trust. Okay, இதெல்லாம் வந்து கவலைப்படாதீங்க. உங்கள் மனசாட்சி உங்களோட இது வந்து சொல்லும். பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை வந்து கொடுக்கும். இதான் உங்கள் சொல்கிறத நம்பாத, உங்களை சொல்கிறத நம்பாத, உங்களுக்குன்னு உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயக்கும் வந்து நீங்கள் தெளிவாக வந்து முடிவெடுங்க அப்படின்றதான் வந்து சொல்லுது. மோர் ஓவர் வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்றதான் வந்து இது கொடுக்குற வந்து மெசேஜ். ஸோ வந்து பி கேர்ஃபுல், உங்களை ப்ரொடெக்ட் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. இன்னும் எதுவும் முடிவுக்கு வந்து வரல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், எல்லாமே நல்லபடியாக வந்து நடக்கும் அப்படின்ற ஒரு மெசேஜ் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா அக்வாரியஸ்க்கு வந்து கொடுத்துருக்கு. நம்ம அடுத்து ஸ்கார்பியோக்கு பார்க்கலாம். ஓகே, ஸ்கார்பியோக்கு என்ன மெசேஜ் அப்படின்றத பார்ப்போம். ஹை ப்ரீஸ்ட், இன்டென்ட் அண்ட் கிரியேட் அப்படின்ற ஒரு இது. ஓகே, நீங்கள் சில விஷயங்கள் வந்து நான் வந்து பார்த்துட்டு இன்னும் கேர்ஃபுல்லாக வந்து சொல்கிறேன். ஏன்னா தப்பாக நான் எதுவும் சொல்லிடக்கூடாது. வாட் இஸ் அ மெசேஜ் யூ வாண்ட் கிவ் டு ஸ்கார்பியோ? வாட் இஸ் அ மெசேஜ் யூ வாண்ட் கிவ் டு ஸ்கார்பியோ? உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து நீங்கள் உங்களுக்கு பர்த்டே வந்து சில விஷயங்கள் வந்து உணர முடியும். இது சரி தவறு அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து தெரியும். சரின்ற விஷயங்களை மட்டும் ஃபாலோ பண்ணிப்போங்க. வேண்டாம் அப்படின்ற நடக்கிற விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணாதீங்க அப்படின்றதான் வந்து சொல்லுது. வாட் இஸ் த மெசேஜ் யூ வாண்ட் கிவ் டு ஸ்கார்பியோ?
ஹோல்ட் யுவர் விஷன். அந்த உங்களுக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கும்ல, அதை வந்து கெட்டியாக வந்து பிடிச்சிக்கோங்க அப்படின்றதான் வந்து மெசேஜ் இங்கே வந்து சொல்ல வருது. ஸோ அது என்ன அப்படின்றத வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் இப்போ வந்து வாசித்து வந்து காமிக்கிறேன், தமிழத்தையும் நான் வந்து சொல்கிறேன். சரிங்களா? நான் சொன்னேன்ல, ரெகனைஸ் தட் யூ ஹேவ் த பவர் டு சேஞ்ச் யுவர் லைஃப். உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுறதுக்கான அந்த பவர் வந்து உங்ககிட்ட வந்து இருக்குது. அதை வந்து ஃபேஸ் பண்ணுங்கள். அந்த எந்த ஒரு ஃபியர்ஸாக இருந்தாலும் அதை வந்து ஃபேஸ் பண்ணுங்கள். அதை வந்து நல்ல ஒரு வெளிச்சத்துக்கு வந்து கொண்டு வாங்க. ஓகே, ஓகே, இதோட மெசேஜ் வந்து என்னன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, யுவர் பிரிட்ஜ் பிட்வீன் ஹெவன் அண்ட் எண்ட், அண்ட் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ நோ தட் யூ ஆர் மோர் பவர்ஃபுல் அண்ட் கனெக்டட் வித் யூ மே திங்க். ஓகே, பேசிக்காகவே இந்த ஸ்கார்பியோவுக்கு அந்த ஒரு இன்ட்யூஷன், அந்த ஒரு இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எவ்ரி திங் யூ ஆர் கிவிங் அட்டென்ஷன் அண்ட் எனர்ஜி டு அட் திஸ் டைம் இஸ் கிரியேட்டிங் யூ வே ஃபார்வர்டு. இப்போ வந்து நீங்கள் எது மேலே உங்களுடைய கவனத்தை வந்து செலுத்துறீங்களோ, நான் சொன்னேன்ல, ஹோல்ட் யுவர் விஷன். உங்களுடைய விஷனை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அது மேலே கான்சன்ட்ரேஷன் வந்து கொடுங்க. அது மேலே வந்துட்டு நிறைய உங்களுடைய கவனத்தை வந்து செலுத்துங்க. அதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் அதை தான் வந்து க்ரியேட் பண்ணுறீங்க முன்னோக்கி வந்து போகிறதுக்காக. சரிங்களா? தேர் ஹாவ் பீன் சம் செட்பேக்ஸ். மேபி உங்களுக்கு வந்துட்டு லைக் யூனோ இல்லை நான் பண்ணுறேன் பட் வந்து அது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு வந்து நினச்சிங்கன்னா அதை வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக வந்து எடுத்துக்கிட்டு அதுதான் உங்களை வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுடைய ஆன்சிஸ்டர் உங்களுடைய இது வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களை வந்து கைட் பண்ணிக்கிட்டே வந்து இருக்காங்க. லைக் இன்னும் அது வந்து நடக்க மாட்டேங்குதுன்னா தயவு செஞ்சு அதை வந்து ஹோல்ட் பண்ணி வந்து வச்சுக்கோங்க அப்படின்ற ஒரு மெசேஜ் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சொல்ல வராங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஹோல்ட் யுவர் விஷன் தானே. ஸோ அது வந்து என்ன அப்படின்றத வந்து பார்ப்போம். ஹோல்ட் யுவர் விஷன் ஃபிக்ஸ்டு மூன். இது வந்துட்டு உங்களுக்கு அடுத்தது வந்து ஃபிக்ஸ்டு மூன். அது என்ன அப்படின்றத வந்து பார்ப்போம். வெயிட் பண்ணுங்கள். 2 பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது அப்படின்றத சொன்னாங்க. என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ கரண்ட்டாக நடந்துட்டு இருக்கிறத நீங்கள் வந்து பிடிச்சிக்கிட்டு வந்து இருக்க போகிறீங்களா? 2வது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் அது வந்து ஆகாதுன்னு தெரிஞ்சு அதை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு இருக்கீங்களா? 2 விஷயங்கள் வந்து இருக்குது. சரிங்களா? உங்களுடைய சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து வச்சுக்கோங்க. இஃப் தட்ஸ் அ கேஸ் யூ ஹாவ் அ திங்க் அபவுட் வாட் யூ கேன் டூ டு கிரீஸ் த வீல் ஸோ தட் ஈவெண்ட்ஸ் மூவ் ஃபார்வர்ட். ஆர் யூ பீங் சப்டன்? இஃப் ஸோ தட்ஸ் கிரேட், பிகாஸ் if you really want things to change, there is a solution. Stop digging your heels in. Be the one to break a deadlock. Okay, நான் சொன்ன மாதிரி 2 விஷயங்கள் இருக்குது. அதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்றதுக்கான சிச்சுவேஷன் வந்து நிற்கிறது. இன்னொன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா முடிவெடுக்க முடியாமல் தவிச்சிட்டு வந்து இருக்கிறது. ஓகே, நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து சரியான விஷயங்கள் தான் வந்து பிடிச்சிட்டு இருக்கீங்களா, இல்லை கெட்ட விஷயங்களை தேவையில்லாமல் வந்துட்டு உங்களுடைய பிடிவாதத்தினால வந்து பிடிச்சிட்டே வந்து இருக்கீங்களா அப்படின்றத வந்து புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு தருணம் இது வந்துட்டு. உங்களுடைய ஸோ இது வந்து அது கார்ட்ஸ் அதுதான். ஸோ இது வந்து எது வந்து ஸோ இப்போ நமக்கு வந்து இந்த கார்டு வந்து சஜஸ்ட் பண்ணிச்சுல இன்டென்ட் அண்ட் கிரியேட். ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ண போகிற விஷயங்கள் தான் வந்து உங்களுடைய வாழ்க்கையை நாளைக்கு வந்து மாற்ற போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எதை பிடிச்சி வச்சிட்ருக்கீங்க, எதை வேண்டாத ஒன்றை வந்து நீங்கள் வந்து பிடிச்சி வச்சுட்டு உங்களையே நீங்கள் கஷ்டப்படுத்திக்கிறீங்க அப்படின்றதையும் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அதை வந்து உங்களுடைய விருப்பம் தான் வந்து ஹோல்ட் பண்ணி. ஏன்னா நீங்கள் இப்போ வந்து பிடிச்சி வச்சுட்ருக்க விஷயம் உங்களுடைய ஃப்யூச்சரே வந்து க்ரியேட் பண்ண போது சான்சஸ் நிறையா வந்து இருக்குது. சரியான விஷயங்களை தான் வந்து நீங்கள் வந்து பிடிச்சி வச்சுருக்கீங்களா அப்படின்றத வந்து யோசிச்சுக்கோங்க அப்படின்ற ஒரு மெசேஜ் தான் இது வந்துட்டு. பேசிக்காக வந்து பார்த்துட்டிங்கன்னா அதுதான் சிம்பிளாக வந்து சொல்லணும் அப்படின்னா. சரிங்களா? அடுத்து வந்து லிப்ராக்கு பார்க்கலாம். ஓகே, மெசேஜ் ஃபார் லிப்ரா. நான் இது ரொம்ப ஷார்ட்டாக பண்ணலான்னு நினச்சேன், ஆனால் இதுவே இவ்வளோ நேரம் போகுது. ஸோ எ நியூ ரொமான்டிக் சைக்கிள் பிகின்ஸ். ரொமான்டிக்காக தான் இருக்கணும் அப்படின்றது வருது கிடையாது. பட் கண்டிப்பாக வந்து ஒரு நியூ சைக்கிள் வந்து உங்களுக்கு வந்துட்டு நியூ பிகினிங், அதாவது புதிய ஒரு இது வந்து தொடங்க போகுது அப்படின்றதான் வந்து சொல்லுது. Show me the cards which I need to see for Libra. What is the message you want to give to your people, Libra? இது வந்து ஜென்ரல் மெசேஜ். ஓகே, ரிலீஸ் த ஓல்ட் அண்ட் ரெஸ்ட். ஓகே, நான் வந்து சொன்னேன்ல பழசை விட்டுருங்க, வந்து ரிலீஸ் த ஓல்ட் அண்ட் ரெஸ்ட். ஓகே, பழசை விட்டுட்டீங்க அப்படின்னா ஏதோ ஒரு விஷயங்களை வந்து பிடிச்சி நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா இது வந்து ஆட்டம் சீசன்.
அப்படின்னு வந்து உங்களுக்கு சஜஸ்ட் சொல்கிறாங்க. ஸோ அந்த பழசை வந்து விட்டுடுங்க. உங்களுக்கு வந்து அது வந்துட்டு எந்த ஒரு பயனும் வந்து கொடுக்கல, எந்த ஒரு இதுவும் வந்து கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னு வந்து நீங்கள் நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு அதை வந்து விட்டுடுங்க. அதை விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பான புதுசான ஒரு விஷயங்கள் வந்து உங்களுக்காக வந்து காத்துட்ருக்கு. அப்போ தான் வந்து அந்த நீங்கள் வந்து அந்த புது விஷயங்கள் வந்து உங்களால் வந்து டேஸ்ட் பண்ண முடியும், அதை வந்து உங்களுடைய அனுபவமாக வந்து எடுத்துக்க முடியும் அப்படின்ற கார்டு தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து சொல்ல வருது. சரிங்களா, நான் இங்கே வந்து வாசித்து காட்டுறேன். ஓகே, கிவ் அண்ட் டேக் அப்படின்றதான் இந்த விஷயத்தில் வந்து ரொம்ப, அதாவது நீ என்ன கொடுக்குறோம் என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்றதான் வந்திருக்கு. உட்காந்து பேச ட்ரை பண்ணுங்க. இல்லை அது சர்வே ஆகாதுன்னு தெரிஞ்ச தயவு செஞ்சு விட்டுடுங்க. ஓகே, ரீஸ்டார்ட் பண்ணுங்க உங்களுடைய லைஃப்பை, ரிலேஷன்ஷிப்போ இல்லை ஜாபோ திருப்பி வந்து ரீஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்ற கார்டு தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுது, புதுசாக வந்து ஆரம்பிங்க அப்படின்னு. ஓகே, மற்றவங்க மேலே வந்து வந்து பழைய தூக்கி போட வேணாம். அடுத்தவங்களும் உங்கள் மேலே தூக்கி பழைய போட்டால் அதை வந்து பெருசாக வந்து எடுத்துக்காதீங்க. மேபி லைக் ஹூவர் இஸ் லுக்கிங் ஃபார் கல்யாணம், என்கேஜ்மெண்ட், நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. பட் நீங்கள் அதுக்கு பழைய விஷயங்களை வந்து விடணும், சுத்தமாக வந்து விடணும். விட்டால் மட்டுமே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்னொரு விஷயம் சொல்லுது, ரீச் அவுட் டு சம் ஒன் அண்ட் லெட் தம் யூ கேர். ஓகே, உங்களுக்கு க்ளோஸான பர்சன், உங்களுக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு சர்க்கிளை வந்து பார்த்தீங்கன்னா காண்டாக்டே பண்ணாமல் வந்திருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து தெரியப்படுத்துங்க நீங்கள் உங்கள் மேலே வந்து கேர் பண்ணிக்கிட்டே வந்து இருக்கீங்க, இன்னும் உங்கள் மேலே அவங்களுக்கு வந்து அக்கறை இருக்குது அப்படின்றத தயவு செஞ்சு அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்றதான் வந்து ஒரு கார்டு வந்து நமக்கு இங்கே வந்து சஜஸ்ட் பண்ணுது. ஓகேங்களா, இன்னொரு கார்டு வந்து என்ன சொல்ல வருது அப்படின்றதும் வந்து பார்ப்போம். சிம்பிளாக சொல்லணும், அதுதான் பழசை விட்டு தள்ளுங்க, புதுசுக்கு வந்து போங்க அப்படின்றதான் வந்து இங்கே வந்து சொல்லுது. ஓகே, ரிலீஸ் ஆல் த ப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வெயிங் யூ டவுன். ஓகே, நீங்கள் ஒரு நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸு நிறைய ப்ரெஷரை தூக்கி வந்து உங்கள் மண்டையில் வந்து போட்டிங்கன்னா தயவு செஞ்சு அதை தூக்கி குப்பையில் போடுங்க, இல்லைனா வந்து தள்ளி வைங்க. அப்போ தான் வந்து நீங்கள் ரெக்கவர் ஆவீங்க அப்படின்றது வந்து சொல்ல வருது. இந்த விஷயம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நிறைய சான்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் ஹீல் பண்ணுறதுக்கான விஷயங்கள் புதிய இது வந்து பார்த்துட்டிங்களா எவ்வளோ சிங்க் ஆகுது. பழசை விட்டுட வாங்க, அப்போ தான் புதுசு வந்து உங்களுக்கு வந்து அந்த வந்து இது பண்ண முடியும் அப்படின்றது வந்து சொல்ல வருது. தயவு செஞ்சு எதையுமே வந்து போட்டு அடித்து வைக்காதுங்க, அதை தயவு செஞ்சு தூக்கி தூர போடுங்க அப்படின்றதான் வந்து மெயினாக இங்கே வந்து சொல்லுது. நீங்கள் வந்து அதை ஹோல்ட் ஆன் பண்ணி வச்சுட்டு அதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு வந்து நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒர்க் அவுட்டே ஆகாது அப்படின்ட்டு தான் சொல்லுது. நீங்கள் வந்து when you let go and you make space for the new, அதை வந்து போக விட்டிங்கன்னா தான் புதிய விஷயங்கள் வந்து உங்களுடைய லைஃப்குள்ளே வரும். பழசே வந்து வேண்டாம், அது வந்து உங்களுக்கு ஆகாது அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்கள் பிடிச்சி வச்சுட்டே வந்து இருந்தீங்கன்னா அது ஒர்க் ஆகாதுன்னு வந்து மூஞ்சில் அடித்த மாதிரி உங்கள் ஆன்சஸ்டர்ஸே வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து பேசிக்கான ஒரு விஷயம் ஃபார் லிப்ரா. சரிங்களா, நம்ம அடுத்து வந்து லியோக்கு போயிடலாம். ஓகே, லியோக்கு வந்து என்ன மெசேஜ் அப்படின்றத வந்து பார்ப்போம். வாட் இஸ் அ மெசேஜ் யூ வாண்ட் கிவ் ஃபார் லியோ? வாட் இஸ் அ மெசேஜ் யூ வாண்ட் கிவ் ஃபார் லியோ? வாட் இஸ் அ மெசேஜ் யூ வாண்ட் கிவ் ஃபார் லியோ? பிக்க கார்டு கூட ஈஸியாக இருந்தது எனக்கு. இது வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் பண்ணும்போது எனக்கு எல்லாமே வலிக்குது, உடம்பு வலிக்குது. நான் பாஸ் பண்ணணும், எடுக்கணும், மெசேஜ் பார்த்து சொல்லணும். What is the message you want to give for Leo? It is time to release negativity. நீங்கள் வந்து ஏதோ ஒரு நெகட்டிவிட்டியை பிடிச்சி வச்சுட்டு அதுதான் வேணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்திருக்கீங்க. இல்லைன்னா நீங்களே வந்து நிறைய யோசிச்சுட்டே வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நிறைய வந்துட்டு யோசிக்கிறீங்க, தேவையில்லாத விஷயங்களை வந்து யோசிச்சுட்டே வந்து இருக்கீங்க. தயவு செஞ்சு அதை தூக்கி தூர போடுங்க. லைக் இன்னும் அதை வந்து தள்ளி வைக்க வேண்டிய ஒரு தருணம் அப்படின்றதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆன்சர். வாட் இஸ் அ மெசேஜ் யூ வாண்ட் கிவ் ஃபார் லியோ? வாட் இஸ் அ மெசேஜ் யூ வாண்ட் கிவ் ஃபார் லியோ? வாட் இஸ் அ மெசேஜ் யூ வாண்ட் கிவ் ஃபார் லியோ? மூவ் இன் அ நியூ டிரெக்ஷன். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வந்து கார்ட்ஸ் உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா தயவு செஞ்சு நெகட்டிவிட்டியை தூக்கி தூர போடுங்க. உங்களுக்கான புதிய பாதை அங்கே வந்து காத்துக்கிட்டே வந்து இருக்குது, அதை நோக்கி போங்க. ஏதாவது ட்ராவல் கூட பண்ணுங்க அப்படின்றதான் வந்து கார்ட்ஸ் வந்து நமக்கு வந்து இங்கே வந்து சொல்ல வராங்க. என்னன்றதை டீட்டெயில்டாக வந்து பார்த்து நான் வந்து வாசித்து இங்கே வந்து சொல்கிறேன். சரிங்களா, 82
ஓகே, ட்ராவல் பண்ணுங்கள், நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றதான் வந்து சொல்கிறாங்க. வாசிக்கிறேன். The opportunity move in a new direction is coming in your way. Ancestral wisdom is encouraging you to welcome with open. ஓகே, இது வந்து உங்களுக்கு ஒரு சான்ஸ், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைச்சிருக்கு. புதிய திசையை நோக்கி போகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைச்சிருக்கு. தயவு செஞ்சு அதை வந்து கைகளை விரித்து வரவேறுங்க அப்படின்னு தான் வந்து சொல்லுது. நிறைய பேருக்கு ட்ரிப் போகிறதுக்கான சான்சஸும் வந்து நிறையா இருக்குது. நாட் ஒன்லி டூ யூ லேர்ன் அபவுட் த வேர்ல்ட், யூ ஆல்சோ லேர்ன் அபவுட் இந்த விஷயங்கள் வந்து பார்த்துட்டீங்கன்னா நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா, அந்த ட்ராவல் எல்லாம் போயிட்டு வந்துட்டு நிறையா விஷயங்கள் நான் வந்து உணர்ந்துட்டேன், என்னை பற்றி நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கூட சான்சஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்குது. சான்சஸ்க்கு தான் நிறைய வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து இருக்குது. நிறைய அது டீட்டெயில்டாக சொல்லணும் அப்படின்னா நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து கற்றுக்க போகிறீங்க. ஒரு புதிய பாதை உங்களுக்காக வந்து உருவாக போகுது அப்படின்னே வந்து சிம்பிளாக வந்து சொல்லணும்னா வந்து சொல்லலாம். சரிங்களா? இன்னொரு விஷயம் என்ன அப்படின்றது வந்து பார்ப்போம். 82 if you're feeling paranoid and acting weird, take this card as a very direct message from the cosmos to stop it. Worrying yourself is pointless. நீங்கள் உங்களையே நினச்சி வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்தை நினச்சி சும்மா போட்டு குழப்பிட்டு தேவையில்லாத ஒரு இதை வந்து நீங்களாக வந்து க்ரியேட் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா இது வந்து என்ன சொல்லுதுன்னா மூஞ்சில் அடித்த மாதிரி தேவையே இல்லை, அது பாயிண்ட்லெஸ், அது ஒர்த்தே இல்லை அப்படின்னு தான் வந்து இங்கே வந்து சொல்ல வருது. சரிங்களா? நெகட்டிவிட்டியை தயவு செஞ்சு வந்து ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு தான் வந்து சொல்லுது. இஃப் சம்மன் ஹேஸ் பின் அன்கைண்ட் டு யூ பெர்ஹாப்ஸ் டைம் ஃபார் டு ரிலீஸ். உங்களை வந்து யாராவது வந்து ரொம்ப அன்கைண்டாக ட்ரீட் பண்ணாங்கன்னா அவங்களே வந்து தூக்கி தூர போட்டுருங்க அப்படின்னே வந்து சொல்லுது. இதுதான். ஓகே, இஃப் தட்ஸ் அ கேஸ் டேக் இட் அஸ் அ சைன் டு மூவ் அவே ஃப்ரம் எனி ஒன் ஆர் எனி திங் ஃப்ரம் ஓகே, ரொம்ப வந்துட்டு லைக் இன்னும் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க, அவங்களால எந்த பிரயோஜனமே இல்லை, சேஃப் இல்லை, செக்யூரிட்டி இல்லை, எதுவுமே வந்து இல்லை, ஏதோ ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷன் என்னை வந்து இப்படி தான் வந்து கஷ்டப்படுது. ப்ரொஃபஷ்னலாக நமக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் வந்துட்டு என்ன காசு கொடுக்குறான் பேசிட்டு போட, பட் பர்சனலாக வந்து நம்மளை யாராவது வந்து ரொம்ப கஷ்டப்படுத்த போது அதுதான் வந்து நம்மளை ரொம்ப பாதிக்கும். பர்சனலாக அந்த மாதிரி பண்ணிங்கன்னா அந்த நெகட்டிவிட்டி விட்டுருங்க அப்படின்னு தான் வந்து கார்ட்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஓவராலாக உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுது. சரிங்களா? உங்கள் எண்ட் ஆஃப் அன் ஆர்குமெண்ட் எண்ட் பண்ணிடுங்க. தேவையில்லாமல் எதுவும் வந்து பேசாதீங்க. ஏன்னா அதை தள்ளி வச்சுட்டு ட்ராவல் பண்ணுங்கள், வெளியே போங்க, ஜாலியாக வந்து இருங்க. நீங்கள் வந்து நினைக்காதீங்க இதை விட்டுட்டா நமக்கு அடுத்த வாழ்க்கையில் இல்லை. எப்பயுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு பர்சனோடையே வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்க தான் வந்து ஹாப்பினஸ், அவங்க தான் வந்து இது அப்படிலாம் வந்து இருக்கவே இருக்காது. அப்புறம் எதுக்கு மனுஷனை வந்து எல்லாரும் தனித்தனியாக வந்து படிச்சிருக்காங்க? எல்லாருக்குமே அந்த கெப்பாசிட்டி இருக்குது, எல்லாருக்குமே வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த ஒரு இதே இருக்குது. ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி நம்மளோட ஃபினான்ஷியலும் இருக்கக்கூடாது, ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி நம்மளுடைய ஹாப்பினஸும் வந்து இருக்கக்கூடாது. நம்மளுடைய சந்தோஷம், நம்மளுடைய நிம்மதி வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணியே வந்து இருக்கக்கூடாது. அது எப்பயுமே நம்மளுடைய கண்ட்ரோலில் தான் வந்து இருக்கணும். நம்மளுடைய ஃப்ரீடம் ஆகட்டும், நம்மளுடைய பேச்சு சுதந்திரமாகட்டும், நம்மளுடைய பணம் காசாகட்டும், எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களை டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடாது. சரிங்களா? இதுதான் உங்களுடைய மெசேஜ் ஃபார் லியோ. அடுத்து கேன்சர். ஓகே, கேன்சருக்கான இது. கேன்சர், வாட் இஸ் த மெசேஜ் யூ வாண்ட் டு கிவ் ஃபார் கேன்சர்? வாட் இஸ் த மெசேஜ் யூ வாண்ட் டு கிவ் ஃபார் கேன்சர்? வாட் இஸ் த மெசேஜ் யூ வாண்ட் டு கிவ் ஃபார் கேன்சர்? பி போல்ட் அண்ட் மேக் த ஃபர்ஸ்ட் மூவ். தைரியத்தை வந்து வளர்த்துட்டு உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை வந்து தைரியமாக எடுத்து வைங்க. தைரியத்தை வந்துட்டு உங்ககிட்ட இருக்குது தைரியம், அது எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா உள்ளே இருக்குது. அதை வந்து எடுத்து வந்து தைரியமாக முன்னேறி வந்து அடியை எடுத்து வைங்க அப்படின்றதான் வந்து கார்ட்ஸ் வந்து நமக்கு இங்கே வந்து சொல்ல வருது. இன்னொரு கார்டு வந்து என்ன அப்படின்றத வந்து பார்ப்போம். வாட் இஸ் அ மெசேஜ் யூ வாண்ட் டு கிவ் ஃபார் கேன்சர்? வாட் இஸ் அ மெசேஜ் யூ வாண்ட் டு கிவ் ஃபார் கேன்சர்? வாட் இஸ் அ மெசேஜ் யூ வாண்ட் டு கிவ் ஃபார் கேன்சர்? நீங்கள் எடுக்க போகிற முதல் அடியை வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா தைரியமாக வந்து எடுத்து வைங்க, ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க. மேபி உங்களை சுற்றி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நெகட்டிவ் பீப்புள் நிறையா இருக்கலாம், உங்களுடைய சரௌண்டிங்ஸ் வந்து நெகட்டிவாக இருக்கலாம், உங்களுடைய என்விரான்மெண்ட், உங்களுடைய சுச்சுவேஷன் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நெகட்டிவாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. எப்பயுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா பாசிட்டிவாக பேசுகிற பீப்புள், பாசிட்டிவாக நீங்கள் டவுனாக இருந்தாலும் உங்களை வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி, உங்களை வந்து மோட்டிவேட் பண்ணுற மாதிரி, உங்களை வந்து நல்ல ஒரு சந்தோஷத்தில் வச்சுருக்கிற பீப்புளே வந்து பார்த்துட்டிங்கன்னா தயவு செஞ்சு உங்களுடைய சரௌண்டிங்ஸ் வந்து வச்சுக்கோங்க. எப்பயுமே ஏதோ ஒரு விஷயம் உங்களை வந்து டவுன் பண்ணுது அப்படின்னா தயவு செஞ்சு அதெல்லாம் வந்து உங்களுடைய காதில் போட்டு உங்களை வந்து நீங்கள் கஷ்டப்படுத்திக்காதீங்க அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து இது வந்து என்ன டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன் என்ன சொல்ல வருது அப்படின்றத வந்து பார்ப்போம். டேக் மேட்டர்ஸ் இன்டு யுவர் ஓன் ஹேண்ட்ஸ். நீங்கள் வந்து இப்போ வந்துட்டு உங்களுடைய இந்த ஒரு ஏதோ ஒரு இதை வந்து உங்களுடைய கைகளில் வந்து நீங்கள் எடுத்துக்க வேண்டிய ஒரு நேரம் வந்து வந்துருச்சு. ஓகே,
இந்த கார்டு வந்து என்ன சொல்லுது அப்படின்னா that you are going to need to be all those things to get your ideal resolution or position in the situation you asked about may challenge you how strongly you really want something. If you are worrying about a situation, is a suggestion that to be less passive, instead take an assertive stance as you steer events where you want them to go. Speak up for what you want. Okay, நீங்கள் என்ன வேணும்னு வந்து நினைக்கிறீங்களோ ரொம்ப அக்ரெசிவாக ரொம்ப வந்து இதுவாக அந்த மாதிரிலாம் வந்து எது பண்ணாதீங்க. நீங்கள் என்ன சொல்லணும்னு வந்து நினைக்கிறத வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா ஓப்பனாக தைரியமாக ரொம்ப காமாக ரொம்ப கம்போஸ்ட் அமைதியாக நிலையான ஒரு தனநிலை வந்து எடுத்து கொண்டு போய் சொல்லுங்கள் அப்படின்றதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா கார்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சொல்லுது. சரிங்களா? அதுக்கான இது உங்களுடைய மனசு வந்து சொல்லி இதை வந்து பேசி பார்க்கலாம், செஞ்சு பார்க்கலாம், கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து சொல்லும். கண்டிப்பாக அதை வந்து பண்ணுங்கள். ரொம்ப அவசரமாக வந்து படப்படப்பட அந்த மாதிரிலாம் வந்து பேசி வந்து சொதப்பிடாதீங்க. நான் சொன்ன மாதிரியே வந்து பண்ணுங்கள். ஒரு மூவ் வந்து எடுத்து வைங்க, அவசரப்படாதீங்க. ஒன் ஸ்டெப் அட் அ டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. மெதுவான ஒரு இது அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ஸோ இது வந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்லுதுன்னா ஆஸ்க் கணேஷா த ஹிந்து எலிஃபண்ட் காட் ஃபார் ஹெல்ப். ஸோ இஃப் யூ ஆர் ஹிந்து ரிலீஜியன், இஃப் நாட் ஆல்சோ லைக் இஃப் யூ பிலீவ் இன் எலிஃபண்ட் அஸ் ஒரு நல்ல ஒரு ஸ்பிரிட் அனிமல் நினச்சிங்கன்னா அவங்கள வந்து ப்ரே பண்ணிக்கோங்க. ஆஸ்க் ஃபார் ஹெல்ப் அப்படின்ற ஒரு விஷயந்தான் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கொடுக்குற ஒரு இது. ஸோ உங்களை சரௌண்ட் பண்ணி நல்ல ஒரு பாசிட்டிவாகவே வந்து இருங்க அப்படின்றதான் உங்களுக்கு கார்டு சொல்ல வருது. அடுத்து வந்து கேப்ரிகானுக்கு பார்க்கலாம். ஓகே, கேப்ரிகானுக்கு என்ன மெசேஜ் சொல்ல வருதுன்றதை பார்ப்போம். ஒரு நிமிஷம் லாக் பண்ணிக்கிறேன், அப்புறம் தெரியாமல் டெலிட் ஆகிட போகுது. Okay, what is the message you want to give for Capricorn? What is the message you want to give for Capricorn? ஆல்ரெடி விழுந்துருச்சு. வின் அவுட்கம் இஸ் ஃபோர்காஸ்ட். ஓகே, அதாவது ஒருத்தர் வின்னு ஒருத்தர் ஃபெயிலியர் அப்படின்னு வந்து இல்லாமல் உங்களுக்கும் பிரயோஜனமாக இன்னொருத்தருக்கும் பிரயோஜனமாக லைக் வின் சுச்சுவேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ரெண்டு பேருமே வந்து வின் பண்ணுற மாதிரி, ரெண்டு பேருமே ஜெயிக்கிற மாதிரி, ரெண்டு பேருக்குமே லாபம் இருக்கிற மாதிரி, ரெண்டு பேருக்குமே வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி, பேலன்ஸ்டாக இருக்கிற மாதிரியான சுச்சுவேஷன் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. அந்த மாதிரி வழியிலே வந்து போங்க அப்படின்னு வந்து சொல்லுது. இன்னொரு கார்டு என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். What is the message you want to give for Capricorn? What is the message you want to give for Capricorn? What is the message you want to give for Capricorn? ஸோ யூ ஆர் நாட் அலோன். ஓகே, நீங்கள் வந்து இந்த ஒரு சுச்சுவேஷனில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் வந்து ரொம்ப அலோனாக வந்து ஃபீல் பண்ணுறேன், எனக்குன்னு யாருமே இல்லை அப்படின்னு வந்து நினைக்காதீங்க. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கார்டியன் ஏஞ்சல், யூ ஆர் நாட் அலோன் அப்படின்ற உங்களுடைய கார்டியன் ஏஞ்சல், நீங்கள் யாரை வந்து நம்புறீங்களோ அவங்கள வந்து நம்ம காண்டாக்ட் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுடைய ஃப்ரீக்வன்சி வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்கும். பட் அவங்க எப்பயுமே உங்களை சுற்றி தான் வந்து இருக்காங்க. நீங்கள் இதில் தனியாக இல்லை அப்படின்றத வந்து பார்த்துட்டிங்கன்னா 1க்கு 2 தடவை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுடைய நீங்கள் எதை எதிர்பார்த்துட்டே வந்திருக்கீங்களோ அது கண்டிப்பாக வந்து சாதகமாக தான் வந்து உங்களுக்கு வந்து முடியும் அப்படின்றத வந்து இங்கே வந்து நமக்கு தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, டீட்டெயில்டாக இன்னொரு விஷயம் என்ன சொல்ல வருது அப்படின்றத வந்து பார்ப்போம். ஃபுல் மூன் இன் லிப்ரா இது வந்துட்டு ஓகே, என்ன சொல்ல வருது அப்படின்னா this card suggests you are either about to start a new relationship or an important existing relationship is changing somehow, perhaps coming to an end or moving to a new level of commitment. It is important to remember that people come to us for a reason and sometimes just for a season. If a relationship is ending now, it is doing so at the right time, so try not to fight it. This card also refers to your professional relationship. Okay, see, கண்டிப்பாக வந்து இங்கிலீஷ்க்கு வந்து நல்லா வெல்வர்ஸ்டாக இருக்கிறவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இல்லைனா நான் இப்போ தமிழாக்கம் வந்து பண்ணுற ஒன்றும் பிரச்சனை வந்து கிடையாது. ஒரு விஷயம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு ரிலேஷன்ஷிப் நல்ல அடுத்து வந்து சில பேருக்கு நல்ல நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து எடுத்துகிட்டு போகும். இல்லை வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து முடிகிற தருவாயில் தான் வந்து இருக்குது, வந்து முடிய தான் வந்து போகுதுங்கன்னா தாராளமாக போயிட்டு வான்னு வந்து அனுப்பிச்சி வச்சுடுங்க. ஏன்னா இது வந்து கரெக்டான இதுதான் வந்து தயவு செஞ்சு அதுக்காக சண்டையே வந்து போடாதீங்க அப்படின்றதான் வந்து இருக்குது. கண்டிப்பாக இது வந்து ஒரு வின் சுச்சுவேஷன் தான். உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறது வந்து புரியாது. இஃப் யூ ஆர் வெரி இம்மெச்சூர் டீனேஜில் இருக்கீங்க, 24-25 தான் இருக்கீங்கன்னா கூட அப்போ கூட புரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் ஆஃப்டர் 5 years ஆஃப்டர் 10 years நீங்கள் வந்து இதை ரியலைஸ் பண்ணுவீங்க. பேலன்ஸ் யுவர் ஈகோ வித் சம் ஒன் எல்ஸ் நீட்ஸ். ஓகே, ஒரு பேலன்ஸ் ஈக்குவேஷன் வந்து வேணும் அப்படின்னு வந்து சொல்லுது. கண்டிப்பான ஒரு முடிவை வந்து எடுங்க அப்படின்றதும் வந்து சொல்லுது.
கிளைமேக்ஸும் கன்க்ளூஷனும் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாகவே நெருங்கி வந்துருச்சு அப்படின்ற ஒரு மெசேஜ் தான் வந்து பார்த்திங்கன்னா கேப்ரிகானுக்கு இங்கே வந்து வந்திருக்கு. நீங்கள் வந்து ஃபீல் பண்ணலாம், ஐயோ விட்டுட்டு போயிட்டாங்க எனக்குன்னு யாருமே இல்லைன்னு. கண்டிப்பாக வந்து கிடையாது. நீங்கள் வந்து உங்களுடைய கார்டன் ஏஞ்சலை வந்து நீங்கள் வந்து உணராமல் வந்திருக்கலாம். பட் உங்களுக்காக வந்து தேர் இஸ் சம், உங்களுக்காக வந்து அவங்க இருக்கிறாங்க அப்படின்றத வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. சரிங்களா? அடுத்து வந்து சாஜிடேரியஸ். ஓகே, சாஜிடேரியஸ்க்கான மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம். நான் இதை வந்து ஒரு 10-15 நிமிஷத்தில் முடிக்கலாம்னு நினச்சேன். பட் இது வந்து ஆல்மோஸ்ட் 1 மணி நேரம் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிடுச்சு. வாட் இஸ் அ மெசேஜ் யூ வாண்ட் கிவ் டு சாஜிடேரியஸ்? வாட் இஸ் அ மெசேஜ்? ஏன்னா டெய்லி பண்ணுறனால ஐ ஆல்மோஸ்ட் பிகேம் ட்ரெயின். இன்னைக்கு என்ன டாப்பிக்கில் பண்ணுறது தெரியல. ஸோ ஐ தாட் ஆஃப் டூயிங் இட் சம்திங் டிஃப்ரெண்ட். பட் இதுவே ரொம்ப லாங்காக எடுத்துருச்சு. What is a message you want to give to Sagittarius? What is a message you want to give to Sagittarius? But this time I'm going to work hard on my career. I decided. Because for girls, career, money is very much important. Message you want to give to Sagittarius? Ayyo, ஒரு காலத்துக்கு இதில் வச்சிட்டேன். Sorry. What is a message you want to give to Sagittarius? What is a message you want to give to Sagittarius? பி போல்ட் அண்ட் மேக் த மஸ்ட் டு மூவ் அப்படின்றது அவங்களுக்கு வந்து வந்திருக்கு. ஓகே, எந்த விஷயங்கள் நீங்கள் இன்னொரு கார்டும் நான் வந்து எடுக்கிறேன். எக்ஸ்பெக்ட் பவர்ஃபுல் சேஞ்ச். ஓகே, நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னு வந்து நினச்சிங்கன்னா பி போல்ட் அண்ட் மேக் த ஃபர்ஸ்ட் மூவ். ஓகே, எதையுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து மூவ் பண்ணாதீங்க. ரொம்ப பொறுமையாக வந்து மூவ் பண்ணுங்கள். ரொம்ப எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சுட்டு என்ன பேச போகிறோம், என்ன வந்து டெலிவர் பண்ண போகிறோம் அப்படின்ற உங்களுடைய தைரியத்தை வந்து நல்லாவே வந்து வளர்த்துட்டு உங்களுடைய ஃபர்ஸ்ட் மூவ் நீங்கள் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதாவது ரொம்ப பொறுமையாக, ரொம்ப நிதானமாக, ரொம்ப இதுவாக வந்து சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்துட்டிங்கன்னா அது வந்து கண்டிப்பான ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் அப்படின்றதான் வந்து கார்ட்ஸ் வந்து இங்கே சஜஸ்ட் பண்ணுது. ஒரு பவர்ஃபுல் சேஞ்ச் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்ததை விட ஒரு நல்ல சேஞ்சு, பவர்ஃபுல் சேஞ்சே வந்து உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது அப்படின்றதான் வந்து கார்டு சஜஸ்ட் பண்ணுது. இன்னொரு கார்டு வந்து என்ன பண்ணி பார்க்கலாம். வாட் இஸ் அ மெசேஜ் யூ வாண்ட் டு கிவ் ஃபார் சாஜிடேரியஸ்? வாட் இஸ் அ மெசேஜ் யூ வாண்ட் டு கிவ் ஃபார் சாஜிட்? ஓகே, லவ் அண்ட் லெட் யுவர் செல்ஃப் பி லவ்ட். உங்களை வந்து தீவிரமாக வந்து லவ் பண்ணுங்க அப்படின்னு தான் வந்து சொல்லுது. இஃப் யூ ஆர் கிவிங் டூ மச் டு சம் அதர் பீப்புள், அதாவது மற்றவங்களுக்காக வந்து நிறைய வந்து பண்ணுறீங்க செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்ற சஜஷன் தான் வந்து இங்கே வந்து நமக்கு வந்து வந்திருக்கு. இது என்ன அப்படின்றத வாசித்து நான் வந்து காட்டுறேன். ஓகே, 104. ஓகே, திறந்த கைகளோடு வந்து நீங்கள் வந்து வரவேற்கணும். நீங்கள் உங்களுக்குன்னு வர்ற லவ்வையும் நீங்கள் கொடுக்க போகிற லவ்வையும் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து கொடுக்கணும். திஸ் இஸ் என்ஷன் த ஏஞ்சல் ஹெல்ப்ஸ் யூ வித் ஆல் ரிலேஷன்ஷிப் வெதர் தே வில் பி வித் யூ டியர் செல்ஃப் able to move beyond any limiting fears of trust is okay. Angels are swirling around, encouraging you to open your heart and do the business. Okay, see, ஏஞ்சல்ஸ் வந்து ரெடியாக வந்து இருக்காங்க உங்களுக்கு லவ் கொடுக்கறதுக்கு, உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்கு, உங்களுக்கு ஹீலிங் கொடுக்கறதுக்கு, எதை வேணுமோ வந்து இப்போ வந்து உங்களுக்காக அவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து இருக்காங்க. அவங்க எதை கொடுக்குறாங்களோ அதை வந்து அதுதான் லவ் அண்ட் லெட் யுவர் செல்ஃப் பி லவ்ட். லவ் உங்களை ரொம்ப பண்ணுங்க, லெட் யுவர் செல்ஃப் பி லவ்ட் அப்படின்னா உங்களுக்கான லவ்வை வந்து நீங்கள் நிறைய கொடுங்க. உங்களை நோக்கி வர விஷயங்களை வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமாக வந்துட்டு அதை வந்து வரவேறுங்க அப்படின்னு தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதை வந்து சொல்கிறாங்க. ஓகே, ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்க அப்படின்னா லவ் இஸ் இன் த இயர். ஓகே, லவ் இஸ் இன் த இயர் அப்படின்றதான் வந்து லவ் வந்து எல்லாத்துலேயுமே இருக்குது. உங்களுடைய பார்ட்னர் மேலேயோ இல்லை உங்களுடைய இது மேலேயோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு ஹெல்தி ரிலேஷன்ஷிப், நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்ததுன்னா லவ்வை வந்து அன்பை கொட்டி கொட்டி கொடுங்க அப்படின்றதான் வந்து கார்ட்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ உங்களுக்கு இது எல்லாமே வந்து ரெசனேட் ஆகிருக்கும் நான் வந்து நம்புகிறேன். உங்களுக்குலாம் ரெசனேட் ஆச்சு அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப எனக்கு ஈஸியாக இருக்கும். தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சு அப்படின்னா. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். உங்களோட டைமை கொடுத்து என்னோடய வீடியோஸ் பார்க்குறதுக்கு, உங்களோட டைமை கொடுத்து கமெண்ட் பண்ணி லைக் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். இட் மீன்ஸ் அ லாட் டு மீ. லெட்ஸ் ஆல் ஸ்ப்ரெட் ஒன்லி லவ். பாய்.